ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். திரையுலகில அடுத்த ஒரு சோக சம்பவம் அப்படிங்கிறது அரங்கேறியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணி பாடகியான எஸ். ஜானகியின் மறைவு தான். எஸ். ஜானகிங்கிறவங்க 1938 ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியில பிறந்த ஒருத்தங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பாடல் பாடுனது எதுன்னா, விதியின் விளையாட்டுங்கிற படத்தில அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு மேல பின்னணி பாடகியா இருந்திருக்காங்க. அதே மாரி 48,000 பாடல்களுக்கு மேல பாடிய ஒரு நபர் தான். அதே மாரி நைட்டிங்கேர்ல் ஆஃப் சவுத் இண்டியான்னும் சொல்லுவாங்க. நைட்டிங்கேர்ல் ஆஃப் இண்டியான்னும் இவங்கள சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பல மொழிகள்ல பாட்டு பாடிய ஒரு பின்னணி பாடகி. இவங்களோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாய்ஸ் மாடுலேஷன், அதாவது ஒரு குழந்தைக்கு பாட சொன்னாலும் பாடுவாங்க. இதே ஒரு வயசானவங்களுக்கு பாட சொன்னாலும் பாடுவாங்க. அந்த மாரி ஒரு குரல் வலிமை கொண்ட ஒரு நபரும் கூட. இவங்க வந்து ஏ.ஆர். ரகுமான், இளையராஜா, ஹம்சலேகா போன்ற இசையமைப்பாளர்களின் இசையில பின்னணி பாடல்கள் அப்படின்னு பாடியிருக்காங்க. தமிழ்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சும் சலங்கைன்னு ஒரு படம் வந்தது. அதுல சிங்கார வேலனே தேவாங்கிற பாடல வந்து பாடியவங்க இவங்க தான். அதே மாரி இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில ஒரு தனுஷ் இயக்கத்தில ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, "அம்மா அம்மா எங்க அம்மா" அப்படிங்கிற பாடல். அந்த பாடல வந்து தனுஷோட இணைந்து பாடுனாங்க. நிச்சயம் அந்த பாடல் வரிகள் இன்னைக்கு வந்து நமக்கே வந்து அவங்க மறைவுல கேட்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். "நான் போன பின்னே நீ வாழ வேண்டும் எந்தன் மூச்சும் உனக்குள்ள உண்டு." அந்த வரிகள் வந்து இவங்க இன்னைக்கு மறைஞ்சாலும் வந்து நமக்கு அந்த வரிகள் வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். காற்றோடு கலந்த குரலரசின்னு சொன்னாலும், அதாவது நமக்கு வந்து உயிர் வாழ ஒரு காற்றுங்கிறது நிச்சயம் தேவை. அவங்க வந்து அந்த பாடல் வரிகள் மூலமா நிச்சயம் வந்து காலம் கடந்தும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கலைஞருக்கு வந்து மறைவுங்கிறது அவங்களோட உடலுக்கு தான். ஆனா, அவங்க செய்து வைத்துவிட்ட கலை பணிகள் காலம் உள்ளவர நம்மளோட இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களோட குரல், அவங்க பாடல நம்ம கேட்கும்போது ஒலிச்சுக்கிட்டே தான் நிச்சயம் இருக்கும். ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல மொழிகள்ல பாடியிருக்காங்க. தமிழ்ல பாடியிருக்காங்க, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஒடியா, ஈவன் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ்ல கூட அந்த அம்மா பாடியிருக்காங்க. அடுத்து ஒரு 90ஸ் பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால வந்து இந்த சிங்கர்ஸ்க்கு அவார்டு குடுக்கும்போது, விமன் சிங்கர்ஸ இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க இவங்க ஒரு முயற்சியால, அதாவது விமன் சிங்கர்ஸுக்கும் அந்த ஸ்டேட் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிற அளவுக்கு சிங்கிங்க்கு வந்து பண்ண ஒரு பெர்சன். அதே மாரி இவங்கள ஹானர் பண்ண பத்மபூஷன் விருதுங்கிறத குடுத்தப்போ, அவங்க அத வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் தாழ்ந்து அவங்களுக்கு குடுத்ததுங்கிறது வந்து அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. தமிழ்ல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இஞ்சியிடு பழகி" அதை பாடினவங்களும் இந்த அம்மா தான். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, 1959ல இவங்களுக்கு திருமணம் நடந்தது. அவங்க கணவன் மறைவுக்கு அப்புறம் கணவன் மறைவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாட வரும்போது பெரிய பொட்டு வச்சுட்ருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிளான ஒரு பெர்சனும் கூட. கணவர் மறைவுக்கு அப்புறம் நல்ல பட்டை மாரி விபூதி போட்டுட்டு தான் சிங்கிங்க்கெல்லாம் வருவாங்க. எப்பவும் அதே போல வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கக்கூடிய நபர், ரொம்ப ஹம்பிளாவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்படி இருக்க ஜானகி அம்மா தன்னுடைய 88வது வயதில இறந்திருக்காங்க. எப்பயுமே ஒரு கலைஞர்கள் வந்து மறையும்போது, அதாவது அவர்கள் செய்துவிட்ட கலை வந்து காலம் உள்ள வரைக்கும் வாழும். அதே சமயம் ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் காலம் உள்ளவரை அவங்க காலம் உள்ளவரையும் சரி, காலம் கடந்தும் நிச்சயம் மக்கள் மனசுல இருக்கத்தான் செய்யும். அதாவது கலைஞர்களுக்கு மறைவுங்கிறது அவங்களோட உடலுக்கு தான். அவங்க செய்த கலைக்கு கிடையாது. காலம் தாண்டியும் வாழும் ஜானகி அம்மாவின் பாடல்கள். குரலரசி ஜானகி அம்மாவை இழந்து வாடும் அவர்கள் ரசிகர்களுக்கும் சரி, குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, அவர்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரிப் குரலரசி ஜானகி அம்மா.